நடா புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் நிலையில் புதுச்சேரியில் தற்போது மழை நிலவரம் என்னவென்று நமது செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தற்போதைய மழை நிலவரம் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா பத்மபிரியா, அதாவது புதுச்சேரிக்கு தென்கிழக்கே வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த இந்த புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று விடியற்காலை முதல் கனமழையானது பெய்ய தொடங்கியது. இது படிப்படியாக பகல் 12 மணிக்கு இது குறைந்தது. மேலும் 2 மணி நேரம் இடைவெளி விட்டு தற்போது மீண்டும் அதாவது கனமழையானது துவங்கியிருக்கின்றது. புதுச்சேரியிலும் கனமழை பெய்து வருகின்றது. அதே போன்று காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்து வருகின்றது. இந்த நிலையிலே புதுச்சேரி துறைமுகத்தில் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றன. காரைக்கால் துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றன. அதாவது 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்று பார்க்கும்போது புதுச்சேரியிலிருந்து அதாவது வலதுபுறம் இருக்கக்கூடிய வலதுபுறமாக அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தாழ்வு மண்டலமானது தற்போது நகர்ந்து அந்த பகுதியிலே தற்போது கரையை சேர்க்க இருக்கின்றது. அந்த நிலையிலே இந்த துறைமுகத்தை சார்ந்த பகுதி கண்டிப்பாக மோசமான வானிலைக்கு உட்படுத்தப்படும் என்ற அறிவுறுத்தல். அதே போன்று காரைக்காலில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது காரைக்கால் துறைமுகத்திலிருந்து இடதுபுறமாக அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது கரையை கடக்க இருக்கின்றது என்பது அதனுடைய அர்த்தம். ஆகவே அந்த பகுதியிலும் மோசமான வானிலைக்கு உட்படுத்தப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு இடையே இந்த குறைந்த காற்றழுத்த அதாவது புயலாக இருந்து வலுவிழந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அது கரையை கடக்க இருக்கின்றது. இதனுடைய அறிகுறியாக புதுச்சேரி துறைமுகத்தில் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் காரைக்கால் துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே தற்போது மழை படிப்படியாக அதிகரித்து வருகின்றன. ஆகவே மழையை எதிர்கொள்வதற்கும் இந்த மழை கனமழை பெய்யும் போது வெள்ளம் பாதிப்பு ஏற்படும். ஆகவே அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மேலும் அதிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளில் தற்போது புதுச்சேரி அரசு ஈடுபட்டுள்ளது. நாம் தொடர்ந்து ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம். புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த 4-5 ஆண்டுகளிலே தொடர்ந்து இதுபோன்ற காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கனமழை பெய்தது. கடந்த வருடம் அதாவது இதே நவம்பர் மாத இறுதியிலே 4 முறை காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. அது அதாவது எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் கரையை கடந்தால் கூட அது மழையாக கனமழையாக பொழிந்து வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியது. இதை கடந்த ஆண்டு நாம் அந்த பாதிப்பை பார்த்தோம். அந்த வகையிலே இந்த வெள்ளம் கண்டிப்பாக இந்த மழை கனமழை பெய்யும் போது புதுச்சேரியிலே வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தால் அதை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பது குறித்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டு அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள். எந்தெந்த பகுதியிலே வெள்ளம் அதிகமாக வெள்ள நீர் தேங்கி நிற்குமோ அந்த பகுதியிலிருந்து வெள்ள நீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை புதுச்சேரி அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் அதாவது வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்பதற்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வீரர்கள் 80 பேர் புதுச்சேரிக்கு வந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு குழுவினர் தற்போது காரைக்கால் சென்றிருக்கின்றார்கள். அவர்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றார்கள். மேலும் மின்சாரம் துண்டித்தாலும் அவர்கள் மின்சாரம் உடனடியாக வழங்குவதற்காகவும் மேலும் எந்தவித பாதிப்பு ஏற்பட்டாலும் புதுச்சேரியில் 179 மையங்கள் திறக்கப்பட்டு அந்த பகுதியிலே அதிகாரிகள் இருக்கின்றார்கள். உடனடியாக அந்த மக்களை அங்கு கொண்டு போய் பாதுகாப்பான இடங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடவடிக்கையிலும் தற்போது அந்த அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகவே புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த கனமழை மற்றும் கனமழையால் ஏற்படக்கூடிய வெள்ளம் ஆகியவற்றை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கை ஈடுபட்டு வருகின்றார்கள். இதே நிலையில் நான் காலையிலிருந்து பதிவு செய்தது போல புதுச்சேரியிலே கடல் சீற்றமும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே கடலோர பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா.